Begin Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். 2018 காலத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேடைகளில் பேசுவீங்க, ரொம்ப அமைதியானவர் நீங்கள். 2 நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த ஐபிசி நிகழ்வில் என்ன நடந்துச்சு? ரொம்ப ஆக்ரோஷமாக பேசின மாதிரி. அமைதியானவன்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்க அதில் ஒன்றும் இல்லை. அதாவது நாம் தலைப்பு தாவே காட்சி மாற்றமா ஏமாற்றமாங்கிறது தான் தலைப்பு. நாம் ஏமாற்றங்கிற தலைப்பில் கருத்துக்களை வைக்கிறோம், விமர்சனங்களை வைக்கிறோம். அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் தப்பிக்கிறதுக்கு ஒரு மனிதமான விமர்சனத்தை, ஒரு அவதூறை, ஒரு தனிநபர் தாக்கல் தொடுத்தாங்க. நாம் எழுந்திரிச்சு அந்த இடத்துல எதிர்ப்புணர்வை காட்டணும், அவ்வளோதான். அது பார்க்குற மக்களை புரிஞ்சுக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம எழுப்புகிற கேள்விகள் நியாயமானது, தார்மீகமானது. நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க. சேலம் ஒதியத்தூரில் அம்பேத்கர் சிலை இந்த நொடி வரைக்கும் திறக்கப்படலை. திறக்க சொல்லி போராடுறவங்களை தாவேக அரசு கைது பண்ணி சிறைப்படுத்துது. அப்போ யாருக்கான அரசு அப்படின்னு கேட்குறோம். கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இது வரைக்கும் அதற்கான நீதி கிடைக்கல. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாய்மூடி மௌனமாக இருக்கார். அதே சமயம் கர்நாடகத்தோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு ஆணவத்தோட அகம்பாவத்தோடு பேசுகிறார். அப்பையும் தமிழ்நாடு அரசு வாய்மூடி மௌனமாக இருக்குது. அப்போ இது என்ன மாதிரி நிலைப்பாடு அப்படின்னு நம்ம தாவேக அரசோட நிர்வாக குளறுபடிகளை, தவறுகளை, பிழைகளை நம்ம சுட்டி காட்டி பேசுகிறோம். அப்போ அவங்க இந்த 3 மாத கால ஆட்சியில் தாவேகா மாற்றத்தை நிகழ்த்திருக்கு அப்படின்னா அதை பேசணும், அதை எடுத்து வைக்கணும். அதை எடுத்து வைக்க முடியாமல், அதாவது தாவேகாவை சேர்ந்த பங்கேற்பாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், பேச்சாளர்கள் அந்த அவையில் அமர்ந்திருக்க சக பங்கேற்பாளர்கள் அல்லது குடியிருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிறதோ பேசுகிறதோ கிடையாது. அவங்க எதை பேசுனா ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் அதை வெட்டி பரப்புவாங்க, அதை தீயாக பரப்புவாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அரசியல் இல்லாத ஒன்றை பேசுகிறாங்க. அரசியல் சார்ந்த வாத பிரதிவாதம், தர்க்கம், அந்த மாறுபட்ட கருத்துக்களுக்கான விளக்கம், மறுப்பு அதை நோக்கி வர்றது கிடையாது. அவங்க அவங்களோட அந்த கூட்டம், தாவேகாவோட கூட்டத்துக்கு எதை பேசினா அவங்களுக்கு திருப்தி அளிக்குமோ அதை தான் பேசுகிறாங்க. அதுக்கு இது போன்ற மனிதமான தாக்குதல்கள் ரொம்ப பயன்படும், அதனால் செய்கிறாங்க. சமீப காலமாகவே இந்த மாதிரி மக்களோடு நடக்கக்கூடிய விவாத நிகழ்வுகளில் இந்த மாதிரி சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கு. சமூக வலைதளங்களினுடைய பெருக்கம் இல்லை, அதில் ரீல்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறது இதுக்கு ஒரு காரணம் இல்லை. நீ தவிர்க்க முடியாது. இன்றைக்கி விவாதங்கள் அடுத்த கட்ட படிதலையாக மக்களோடு கூடிய இந்த விவாதங்கள் நடத்துகிறாங்க. அங்கே மாறுபட்ட கட்சியை சேர்ந்தவங்க கூடியிருப்பாங்க. அப்போ தன்னோட கட்சி சிறப்பாக பேசக்கூடியவங்க நல்லா பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பின் விளைவாக அவங்களும் அந்த கூட்டத்தை திருப்திப்படுத்த மாதிரி பேசுவாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் பேசுகிறப்ப இன்னொருத்தருக்கு அது பிடிக்காமல் போகலாம். அதனால் அங்கே ஒரு காரசாரமான ஒரு மோதல், ஒரு போக்கு, ஒரு சலசலப்பு, ஒரு சச்சரவு, ஒரு கூச்சல், ஒரு குழப்பம், கடைசியில் கைகலப்புங்கிற அளவுக்கு கூட போகுது. அதனால் தவிர்க்க முடியாது. அது என்ன சொல்கிறது, ஒரு சமூக ஒழுங்கு. எல்லாருமே மாற்று கருத்தை உள்வாங்கிற ஜனநாயகம். அதனால் அந்த கருத்துக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு நினச்சா அது மாறும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த களங்களில் மிகுந்த கண்ணியத்தோட, கட்டுப்பாட்டோட, ஒழுங்கோட ரொம்ப சரியாக நடந்துக்கிறோம், ஜனநாயகபூர்வமாக நடந்துக்கிறோம். மாற்று கருத்தை வச்சாங்கன்னா நாங்கள் மாற்று கருத்தை வைக்கிறோம். தனிநபர் தாக்குதலோ, உரிமையில் பேசுகிறதோ, அவதூறாக பேசுகிறதோ இல்லை, அந்த அவையில் பயன்படுத்தக்கூடாத சொற்களை சொல்கிறதோ இல்லை. ஆனால் தாவேகக்காரங்க அப்படி இல்லை. அதனால் இது போன்ற ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுது. ஓகே, இப்போ முதல் கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதிலிருந்தே கேட்குறேன். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே தான் சொல்கிறார். நாங்கள் ஒரு விமர்சனமோ இல்லை ஒரு கேள்வியோ வச்சா அதற்கு சம்மந்தமே இல்லாத பதில்களை உங்கள் தரப்புலேருந்து வருது. குறிப்பாக யாரை கேள்வி கேட்டாலுமே சட்டசபையில் ஆதவர்ஜுனா அவர்கள், அப்படி இல்லைன்னா நிர்மல்குமார் அவர்கள், இல்லை ராஜ்மோகன். தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளுக்கும் பொறுப்பானவர் தார்மீக பொறுப்பானவர் முதலமைச்சர். எந்த துறை சார்ந்த கேள்விகளுக்கும் அவர் எழுந்திரிச்சு பதில் சொல்லலாம். அதற்கான உரிமையும் கடமையும் அவருக்கு உண்டு. ஆனால் அவர் துறை சார்ந்த, அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த கேள்விகளுக்கே அவர் பதில் சொல்கிறது கிடையாது. பெரும்பாலான நேரங்களில் அமைதியாக உட்கார்ந்துருக்கார். மானிய கோரிக்கையை அவர் வாசிக்க வேண்டிய நேரத்தில் அதை பிரித்து கொடுத்து அமைச்சர் ரமேஷ் வாசிக்கிறார். இதில் சட்டமன்றத்தில் இந்த பக்கம் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் ஒரு கேள்வி வைக்கப்படுதுன்னா அந்த கேள்விக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்லணும். அதை உள்வாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்லணும். ஒரு பிழை நிகழ்ந்திருக்கு, ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்குன்னா
அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், மாற்றிக்கிறோம், இல்லை சரி பண்ணப்பட்டிருக்கு, நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டுருங்க அப்படின்னு பதில் சொல்லணும். ஆனால் அவங்க வந்து கட்சி பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. எதிர்கட்சிகளை வந்து மறைமுகமாக தூண்டுற மாதிரியும் ஒரு அசாதாரணமான சூழல் உருவாகிற மாதிரியும் அது வந்து 2 தரப்புக்கிடையே வந்து ஒரு மோதல் பக்கம் உருவாக்குற மாதிரியே திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. இப்போ மின்சாரத்துறை சார்ந்த கேள்வினா ஏன் மின்கட்டணம் உயருது அப்படின்னா அந்த கேள்விக்கு பொறுப்பேற்று அதுக்கு சரியான விளக்கத்தை சொல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒன்று சொல்லி அங்கே கூச்சல் குழப்பத்தை உருவாக்கி அதை மடைமாற்றம் செய்கிற போக்கை வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு யுக்தி போல் கையாளுறாங்க. இப்போ ஆதோரஜனாவும் நிர்மல்குமாரும் இந்த செய்கிற இந்த செயல்பாட்டால் நீங்கள் ஒரு சில நாட்களில் வந்து தமிழக சட்டமன்றத்தில் 2 தரப்புக்கிடையே ஒரு கைகலப்பு ஏற்பட்டால் கூட வியப்புக்கிடம் இல்லை. அங்கே வந்து சரியாக வந்து நம்ம பரவாயில்லை அவர் தான் சரியாக கொண்டு வராருன்னு நம்ம நினைக்கிறோம்னா சபாநகர் வந்து ஜேசிடி பிரபாகர் அவர் தான். அவர் கடந்த காலத்தில் அப்பாவுலாம் அப்படி இல்லை, ரொம்ப ஒருதலை பட்சமாக இருந்தார். ஆனால் கூடுமான அளவுக்கு அவரோட அதிகார எல்லைக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அப்படி அரவணைச்சு அவர் கொண்டு போகிறார். ஏன்னா அவர் கட்சிக்காரர் தான், கட்சியை சேர்ந்தவர் தான். இருந்த போதிலும் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட பேச்சுக்களை வந்து அவை குறிப்பிட்டது நீக்கிறதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அவங்க அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ மோசமாக பேசுகிறாங்க. கூடுமான அளவு அவங்கள நெறிப்படுத்தவும் மற்றவங்களை அரவணைச்சு போகவும் ஜேசிடி பிரபாகர் முயற்சி பண்ணுறாரு. அவர் ஒன்று தான், அவர் ஒருத்தரோட செயல்பாடு தான் பரவாயில்லன்னு இருக்க அப்படியே. மற்றபடி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் முகஸ்துதி பாடுறது, தனி மனித துதி பாடுறது, பாராட்டு மாநில விஜய் அப்படியே நினைய வைக்கிறது, இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் திமுக அதிமுக பண்ணது தான். அப்போ அதே பண்ணுவாங்கன்னா என்ன மாற்றம் அப்படின்னு தெரியல. சட்டமன்ற செயல்பாடுகள் வந்து திருப்தி அளிக்க முடியாது. இல்லை இன்னும் சொல்ல போனால் தகுதி இல்லாத தராதரம் இல்லாத ஆட்களை அமர வச்சதால் சட்டமன்றத்தை சர்க்கஸ் கூடார மாதிரி மாற்றி வர்றாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கடந்த மார்ச் மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து விஜய் அவர்கள் அவங்க கட்சி அலுவலகத்துக்கே கூப்பிட்டு அவங்கள சந்தித்து ஆதரவுலாம் தெரிவித்தார். இப்போ அவங்க 2-3 நாட்களாக ஒரு 5 நாட்களாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிப்பன் பில்டிங்கில் இப்போ உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது, அதில் வந்து உடன்பாடே எட்டப்படலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஊதிய உயர்வு கேட்குறாங்க, பணி நிரந்தரம் கேட்குறாங்க, மகப்பேறு விடுமுறை கேட்குறாங்க, வாரத்தில் 1 நாள் விடுமுறை எங்களுக்கு இல்லை, விடுமுறை கேட்குறாங்க. நியாயமான கோரிக்கைகள் தானே? கோரிக்கை நியாயமானதான். அரசு நியாயமான அரசு இல்லையே. வன்னியரை சொன்னார், ஜனநாயகன் படத்தில் கார்ல் மார்க்ஸ் சிந்தனை இருக்குன்னாரு. படத்துலேயே இருக்குன்னா அரசுக்கிட்ட இருக்கணும்ல. ஆனால் அரசுக்கிட்ட இல்லையே. அரசு வந்து தனியார் மயத்தை ஊக்குவிக்குது. அரசும் தனியாரும் சேர்ந்து கூட்டாண்மை அடிப்படையில் பல முக்கியமான துறைகளை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி தனியார் மயத்தை ஊக்குவிக்கக்கூடிய அரசு சேலத்தில் வந்து மாநகராட்சி தனியார் விநியோகத்தை வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு தர வச்சுருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட அரசு யாருக்கு அதை இயங்கும்? அதனால் கடந்த காலத்தில் திமுக அதிமுக என்ன பண்ணிச்சோ அதே தான் இவங்க கையாளுறாங்க. கடந்த காலத்தில் தூய்மை பணியாளர்கள் வந்து ரிப்பன் மாளிகை வாசலில் தொடர்ச்சியாக 13 நாட்களை நம்ம போராடினப்போ அன்றைக்கி இதே பாரதி தான் அன்றைக்கி போராட்டத்தை முடுத்தார். அன்னைக்கு இவங்களெல்லாம் அழைச்சி படையில் அலுவலகத்துக்கு அழைச்சி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு தன் கையால் தேநீர் கொடுத்து உபசரித்த விஜய் இன்றைக்கி முதலமைச்சர் அதிகாரத்தில் உட்காந்துருக்காரு. தலைமைச் செயலர் கூப்பிட்டு பேசலாம்ல, ஏன் கூப்பிட்டு பேசலை? அவங்க வந்து பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிடுறேன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நெருக்கடிக்கே உள்ளாக்குறீங்க, கூப்பிட்டு பேச வேண்டியதானே? நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீரமணின்னு விசிகாவை சேர்ந்தவர், அவர் வந்து கார் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சோடனே அந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து உடனடியாக அதே கூட்டத்தொடரில் அறிவிக்கிறீங்க கார் வழங்கப்படும், எந்த வருமான உச்சரம்பு இல்லாமல் 1000 கோடி சொத்து இருந்தாலும் லீமா அரசுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு வருது. ஆனால் இவங்க எல்லாருமே மிக குறைந்த சொற்பமான ஊதியத்துக்கு உழைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான குறைந்தபட்சமான அந்த குறைந்தபட்சமான ஊதியம், அந்த பணி நிலைப்பு, அவங்களுக்கான அந்த உழைப்புக்கான நியாயமான உரிமைகள் அதை கேட்டு போராடுறாங்க. அதை நிவர்த்தி பண்ணுறது என்ன பிரச்சனை? உங்கள் தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துருக்கீங்களே கடந்த காலத்தில். கொடுத்துருக்காங்க. அப்போ அதை செய்யாமல் இவங்க பண்ணுறாங்கன்னா வழக்கமான திமுக அதிமுக அதோட பாணியில் தான் தாவேக்காம போகுது. இப்போ இதற்கான பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு பொறுப்பு அமைச்சர் கலந்துக்கலாம், ஆதவர்ஜுனா கலந்துக்கலாம், இல்லை அந்த துறையினுடைய அமைச்சர் கலந்துக்கலாம். லோயலா மணி எங்கேருந்து வந்தார்? அவர் வந்து ஒரு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக போட்டிருக்காங்க. அவரை பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. முறையாக நடக்குது, எல்லாம் முறையாக நடக்குது, எல்லாம் ஒழுங்கட்டு தான் நடக்குது. அப்போ லோயலா மணி அப்படி தான் போவார். அவருக்கும் அந்த துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்துவார். பேச்சுவார்த்தை நடத்துவார்னு பார்த்தா அவர் வழக்கம் போல் அவங்க கட்சிக்காரங்க போல் எதை பேசினா வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படுமோ அதை பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் வாக்கு செலுத்திட்டாங்க. 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. அதனால் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும்னு தவிர்க்க முடியாது. அதனால் லயலாமணியை யார் லயலாமணி போகிறாரு, லயலாமணி போய் அங்கே ஒன்றும் உடன்பட்ட தீர்வுக்கு வர முடியலன்னா
நாளைக்கு அருண்ராஜ் போய் ஆதரஜனா போய் ராஜ்மோகன் போய் அப்போ மட்டும் வந்துடுமா? அப்பயும் வரப்போகிறது இல்லை. யார் பண்ணாலும் ஒன்று தாங்க. அங்கே லயலாமணி மற்றவங்கன்னு பார்க்குறப்ப எல்லாருமே ஒன்று தான், ஒரே மாதிரி தான். அங்கே ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே. லஞ்சம் கொடுப்பது லஞ்சம் வாங்குவது ரெண்டுமே குற்றம் அப்படின்னு தான் நமக்கு வந்து அரசியல் அமைப்பில் சொல்லப்படுது. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது கடந்த ஆட்சி காலத்தில் நானே நிறைய ஸ்கூல்ஸ்லாம் நடத்துகிறேன், என்கிட்டே லஞ்சம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பதிவை வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறார். இப்போ அதில் நிறைய விமர்சனங்கள் இவர் மீதும். அப்போ லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் தானே? அதான் லஞ்சம் கொடுக்கறதும் குற்றம், வாங்குறதும் குற்றம். அப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மரிய வில்சன் மீதும் அந்த லஞ்சம் வாங்கினவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதே மரிய வில்சன் வந்து இன்றைக்கி மாற்றி பேசுகிறார். நான் வந்து லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்ல வரலை, நான் வந்து ஒரு சாட்சியாக இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு நடந்துச்சுங்கிறாரு. அப்போ தெரிஞ்சு நடந்துச்சுன்னா போய் புகார் பண்ணாரா, தெரிவித்தாரா? அப்போ நம்ம என்ன சொல்கிறது? வெளிப்படையாக தமிழக சட்டமன்றத்தில் லஞ்சம் கொடுத்தேன்னு பேசுகிறார். தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு இந்த ஆட்சியில் லஞ்சம் வாங்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ முந்தைய ஆட்சி காலங்களில் வாங்கினாங்க அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க, இல்லை மறைபொருளாக சொல்கிறாங்க. இப்போ முந்தைய ஆட்சி காலம்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆட்சி காலம், அதுக்கு முந்தைய ஆட்சி காலம் பார்த்தா செங்கோட்டை ஆட்சி காலம், அதுக்கு முந்தைய ஆட்சி காலம் பார்த்தா ஐயா வைகை செல்வன் 6 மாத காலம் இருக்காங்க. இப்போ மகேஷ் பொய்யாமொழி ஆட்சி காலத்தில் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுச்சுங்கிறாங்க. சரி, செங்கோட்டை ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? வைகை செல்வன் 6 மாத காலம் தாரே, அப்போ கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கும் சேர்த்து போக சொல்லணும்ல. அப்போ திடீர்னு வந்து நாங்கள் தனியார் பள்ளியில் ஒப்புதலுக்கு லஞ்சம் வாங்கலை, சரி இதை ஏற்றுக்குவோம். தனியார் பள்ளியில் கல்வி கட்டணத்தில் வந்து கொள்ளையடிக்குதா இல்லையா? அதை நாங்கள் தடுத்துட்டோம், கட்டண கொள்ளையை நிறுத்திட்டோம் அப்படின்னு பேச வேண்டியதானே? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசு பள்ளிக்கூடம் இல்லாமல் ஒரே ஒரு தனியார் பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து நாங்கள் கட்டண கொண்டே இல்லை, டொனேஷனே இல்லை, நாங்கள் அது நிறுத்திட்டோம்னு சொல்லட்டும். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. மேட்டூர் அணை வருகிற 28ஆம் தேதி திறப்பதற்காக சேலம் போகிறாரு முதலமைச்சர் விஜய். எப்பவுமே ஜூன் 12ஆம் தேதி திறப்பாங்க, இந்த வாட்டி முழு கொள்ளளவை எட்டலை, இன்னும் ஒரு நாட்களில் எட்டிடும் சொல்லப்படுது, திறக்க போகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்கண்ணா? இது எப்படி பார்க்குறது? குருவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்பட்டிருக்கணும், திறக்கப்படலை. குருவை சாகுபடி 1,00,000 ஏக்கருக்கு மேலே வந்து சுருங்கி போச்சு. குருவை சாகுபடி இந்த அடி வாங்கினதால் மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து அரிசி பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குருவி சாகுபடி பொய்த்து போனதுக்கு நிவாரணத் தொகை இன்றைக்கி வரைக்கும் போய் சேரலை. அங்கே போய் சேரலை. பாதிக்கப்பட்ட விவசாயிகளை வந்து போய் காவிரி படுகையில் போய் நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் பார்த்தாரா, இல்லை வேறு ஏதாவது துறை சார்ந்த அமைச்சர் வந்து வேளாண் துறை அமைச்சர் வினோத் போய் பார்த்தாரான்னா அப்படியும் ஒரு சம்பவம் அரங்கேற மாதிரி தெரியலை. இப்போ அவன் காவிரியில் தர வேண்டிய தண்ணியே திறக்கலை, அவன் தரலை. மாறா வந்து மிதமிஞ்சிய மழை பொழிவால் வேறு வழி இல்லாமல் கேரளா பகுதியில் மழை பொழிஞ்சு கபினி அணையை திறந்து விட்டு அவன் வந்து உரிய நீரை தராமல் உபரி நீரை கொடுத்துக்கிட்டு இருக்கான். நமக்கு தண்ணி வந்தால் போதும்னு இருக்குன்னு வச்சுங்க, ஆனாலும் கூட அவன் உரிய தண்ணி தர மாட்டேங்கிறான். ஒருவேளை மழை பொழியலை, மழைப்பொழி குறைவாக இருக்குன்னா இருக்கக்கூடிய தண்ணியில் நீங்கள் இந்த விழுக்காட்டில் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு காவிரி ஆணையம் சொல்லுது. ஆனால் அவன் வந்து தண்ணி எங்களுக்கு வந்து முழுசாக கிடச்சி எங்களுக்கு போதுமானது போக தான் மீதி தருவோங்கிறான். அப்போ இந்த நிலைப்பாட்டில் கர்நாடக அரசு தாவேக அரசு கண்டித்ததான்னா கண்டிக்கலை. அப்போ இதில் வந்து அவங்க அடி வாங்கினதால் இப்போ போய் மேட்டூர் போய் அந்த அந்த தாம்பலத்தில் வச்சு அப்படி இப்போ பூ போடுவாங்கள்ல, அது மாதிரி பூ போட்டு அதில் ஒரு ரீல்ஸு, அதில் ஒரு விளம்பர காட்சி, அதில் ஒரு கருத்துருவாக்கம், அதான் செய்ய போகிறாரு. வேற என்ன செய்ய போகிறாரு? ஆனால் அவங்க தொடர்ச்சியாக வந்து மேகதாதுல அணை கட்டுவதே தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தான். வெறும் 5 டிஎம்சி தான் எங்களுடைய பெங்களூருக்கான குடிநீருக்காக நாங்கள் எடுத்துப்போம், மற்ற எல்லா தண்ணியுமே உங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம வந்து இங்கேருந்து நம்ம கட்டக்கூடாது அப்படின்னு எதிர்க்கணும். ஏன் மேகதாதுல அணை கட்டக்கூடாது? முதல்ல காவிரி சிக்கல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாதுங்கிற நிலைமை வந்து 1970களில் எட்டப்படுது. அதுக்கும் பிறகு அதற்கான தீர்வாக தண்ணீர் தகராறு சட்டம் 1956 படி 90ல் நடுவர் மன்றம், 91ல் நடுவர்மன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி தண்ணி தரணும். அதுக்கும் பிறகு 2007 இறுதி தீர்ப்பு, அதில் 192 டிஎம்சி தண்ணி தரணும். 2018 177.25 டிஎம்சி தண்ணி வந்து அது சொல்லப்படுது. இந்த தீர்ப்பு அதெல்லாம் அரசிதழில் கெஜெட்டில் வெளியிடப்படுது. இப்படி இதுக்கு வந்து இதை ஒழுங்குபடுத்த காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று ஒழுங்கு போன்ற அமைப்புகள் கட்டப்படுது. ஆனால் இவ்வளவு கட்டப்பட்டாலும் கடந்த 30 ஆண்டுகாலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டம் சொன்னேன், நடுவர்மன்றம் சொன்னேன், உச்சநீதிமன்றம் சொன்னேன், எந்த நீர் பங்கீட்டு அளவையும் கர்நாடகத்தை ஆண்ட அரசுகள் தரலை. அது வந்து சிவகுமாரோ, சித்தராமையாவோ, ஜெகதீஷ் ஷெட்டரோ, இல்லை வந்து ராமகிருஷ்ண ஹெக்டேவோ, குண்டுராவோ, இல்லை வந்து பங்காரப்பாவோ யார் ஆண்ட காலத்தையும் தண்ணி கொடுத்ததில்லை. அவன் வந்து இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, மைசூருக்கும் சென்னை சமஸ்தானத்துக்கும் மாகாணத்துக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் இருக்குல்ல, அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் சட்டத்தையும் விதிகளையும் மதித்ததே கிடையாது.
அவன் விதிகளுக்கு புறம்பாக தான் அணை கட்டினான், 3 அணை கட்டினான். விதிகளுக்கு புறம்பாக தான் வந்து பாசன பரப்பை விரிவுபடுத்தினான். இவ்வளவு நாளாக வந்து வெள்ள காலத்தில் வடிகால் போல் தண்ணி வந்துச்சு. நீ மேகதாத்துல அணை கட்டப்பட்டுட்டா வெள்ள காலத்துக்கும் தண்ணி வராது. காவிரிக்கும் நமக்குமான 1000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட வரலாற்று தொடர்பு வந்து முற்றுமுழுதலாக அறுக்கப்பட்டுரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆற்றை பொறுத்த வரைக்கும் ஆற்றுல மேல் பக்கம் இருக்கவங்கள விட ஆற்றில் கடமடை பகுதி இருக்குல்ல, கீழ்ப்பாசனம், அங்கே வாழ்கிறவங்களுக்கு தான் ஆற்றின் மீது அதிகப்படியான உரிமை உண்டு. இந்த காவிரி ஒப்பந்தப்படி பார்த்தாலும் இல்லை காவிரிக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்படி பார்த்தாலும் இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டணும்னா கீழ்ப்பாசமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட ஒப்புதல் தேவை. ஆனால் தமிழ்நாட்டோட ஒப்புதல் இல்லாமல் நான் அணை கட்டுவேன்னு அவன் சண்டித்தனம் பண்ணுறேன். அப்போ அணை கட்டி முடிச்சிட்டான்னா முடிஞ்சிடும். மொத்தமாக தமிழ்நாட்டுக்கான அந்த காவிரி உரிமை முடிஞ்சிடும். தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் காவிரியால் குடிநீரை பெறாங்க. 6 மாவட்டங்கள், ஏறக்குறைய 6 மாவட்டங்கள் வந்து பாசனம் பெறாங்க. சென்னைக்கு நீர் தரக்கூடிய ஏரி வந்து வீராணம் ஏரி. வீராண தண்ணி வந்து காவிரிலேருந்து வருது. அப்போ தமிழ்நாடுங்கிறது காவிரியை மையப்படுத்திய ஒன்று தான். தமிழ்நாட்டோட நலவாழ்வுக்கும் இங்கே காவிரி வந்து ஒரு முதன்மையான காரணமாக இருக்குது. காவிரிக்கு நமக்குமான மொத்தமாக முடிச்சு விட்ருவார். அப்போ எப்படி இருக்க முடியும்? எப்படி பார்த்தாலும் அது தவறான ஒன்று தான். அதில் 2028 வந்து கர்நாடகாவில் பொதுத்தேர்தல் வரப்போகுது. இந்த மேகதாது அணைக்கட்டு இடம் வந்து TK சிவகுமாரோட சொந்த தொகுதிக்குள்ளே வருது. அப்போ அவருக்கு வந்து ஒரு அரசியல் ஆயுதம், இது அரசியல் ஆயுதம், ஒரு கேடயம். அணை கட்டிட்டால் அதை காமிச்சு அங்கே வெற்றி பெறலான்ட்டு. அதனால் அதுக்கு முழுமுதலாக முயற்சி பண்ணுறாரு. அவர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு அப்போ தான் பேசுகிறார், மேகதாது அணை கட்டுவேன்னு மிக தீவிரமாக பேசுகிறார். நீர்வளத்துறை அமைச்சர் அந்த ஆளை வந்து முதலமைச்சராக வந்து ராகுல் காந்தி மாற்றுறாரு. ராகுல் காந்தி மாற்றிய பிறகு நீர்வளத்துறை அமைச்சகத்தை வந்து தான் கட்டுப்பாட்டெலாம் வச்சுருக்காரு. அப்போ அவர் அணை கட்டிட்டா முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிடும். தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது, காவிரியை வந்து தமிழ்நாடு மறந்துட வேண்டியதுதான். இவ்வளோ பெரிய பேராபத்திற்கு அபாயம் இருக்குது. மிக தீவிரமாக முனைப்போடு கர்நாடகா இயங்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கடந்த 13ஆம் தேதி வந்து அவங்க மாநிலம் தழுவிய கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி அவங்க ஒருமித்து நிற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட இன்னும் வரைக்கும் கூட்டல. அப்போ இந்த லட்சம் இருக்குது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. 2 விதமாக அது ரத்து செய்யப்பட்டதிலிருந்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அதுக்கப்புறமாக விவசாயிகள் நலன். பரந்தூர் திட்டத்தை நம்ம எப்படி அணுகணும்? வளர்ச்சி என்பது வந்து வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவது மட்டும் இல்லை, இயற்கை வள பாதுகாப்பும் வளர்ச்சி தான். நீங்கள் வந்து இயற்கை வளத்தை அழிச்சிட்டு வேலைவாய்ப்பை பெற்று தொழில்துறையை வளர்த்தெடுத்து ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. சென்னைங்கிற மாநகரம் வந்து 2030 வந்து பரம்பூர் வரைக்கும் தண்ணி வந்துடும். ஏன்னா காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல், தண்ணி உள்ளே வந்துடும், கடல்நீர் மட்டம் உயர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. அதே போல் வந்து இப்போ நம்ம வாழக்கூடிய சமகாலத்தில் டிசம்பர் மாதமோ நவம்பர் மாதமோ அதீதமான மழைப்பொழிவு இருந்தால் சென்னை வந்து தாங்க மாட்டேங்குது. இப்போ வாய்க்காலாக இல்லாமல் முழுக்க சென்னை வெள்ளக்காடாக மாறிடுது. இதில் பரந்தூர் போன்ற பகுதிகளில் வந்து நீங்கள் அந்த வானொலி நிலையம் கட்டப்பட்டுட்டால் சென்னை மேலும் வெள்ளக்காடாக மாறும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் முதன்மையாக கருதாமல் வெறுமனே வானூர்தி நிலையம், வளர்ச்சி, தொழில்துறை பெருக்கம் அப்படின்னா இது எப்படி இருக்க முடியும்? அதை கடந்து ஏகனாபுரம், பரந்தூர்னு 13 கிராம மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராடுறாங்க, ஏற்க முடியாதுங்கிறாங்க. அந்த மண்ணின் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக, உணர்வுக்கு மாறாக வலுக்கட்டாயமாக எப்படி திருப்பிங்க? உண்மையிலே தொழில்துறை வந்து வளர்ச்சி வருது, பெருக்கம் அடையுது, அப்படியே வச்சுக்குவோம். அப்படியே இருந்தால் கூட வாழ்கிறான், கிராமத்தில் மக்கள் வாழ்கிறான், விவசாயம் பண்ணிக்கிட்டு வாழ்விடத்தை கட்டி அவன் வாழ்கிறான். அவனை விரட்டி விட்டுட்டு எப்படி வளர்ச்சியை உருவாக்க முடியும்? அப்போ அவனை விரட்டி விடுவீங்க, காவல்துறை வச்சு அடைச்சி ஒடுக்குவீங்க, மிரட்டுவீங்க, அச்சுறுத்துவீங்க, உளவுத்துறை மூலமாக யார் போகிறாங்க கண்காணிப்பீங்க, தனியாக ஒரு காவல் நிலையம் அமைச்சு அது முழுக்க ஊரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு தனி தீவு போல் செல்விடும்னா இது எப்படி ஜனநாயக முறையாக இருக்கும்? அந்த மக்களின் விருப்பம் வானூர்தி நிலையம் வேண்டாங்கிறது. அங்கே கிராம சபை தீர்மானம் போடப்படுது வானூர்தி நிலையம் வேண்டாம்னு. 2024 பார்லமெண்ட்ல பொதுத்ததில் அவங்க புறக்கணிச்சாங்க, ஓட்டு போடாமல், வாக்கு செலுத்தாமல். அப்போ அந்த மக்களின் விருப்பங்கிறது அதுதான்ங்கிறப்ப அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை ரத்து பண்ணத்தான் வேணும். ரத்து பண்ணது வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் என்ன திட்டம் கொண்டு வருவோம் அப்படிங்கிற தெளிவு இல்லை. தொழில் திட்டம்ங்கிறாங்க. தொழில் திட்டம்னா தொழிற்பேட்டை, தொழிற்சாலை அப்படின்னு கிளம்புனா அது வழக்கமான இன்னொன்று தானே. அதையும் விவசாய பரப்பு வந்து பாசன பரப்பு பாதிப்படைந்தானே. அப்போ தாவேக அரசுக்கிட்டே ஒரு தெளிவான அந்த பார்வை இல்லை. சென்னைக்கு 2வது விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட நிலைப்பாடாக இருக்குது, தாவேக்காவோட நிலைப்பாடாக இருக்குது. இப்போ சென்னைக்கு அருகாமையிலேயே ஒரு 5000 ஏக்கர் பரப்பளவில் நம்ம ஒரு இடம் பார்க்குறோம் அப்படின்னா குடியிருப்பு பகுதிகளோ இல்லை நீர்நிலைகளோ விவசாயம் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. மீனம்பாக்கத்தை விரிவாக்கம் பண்ணுவோம்,
வடமேற்கு திசைன்னு நினைக்கிறேன், அங்கே சொல்கிறாங்க. அப்போ அங்கே பல்லாவரம், பம்மல், பொலிச்சலூர், அனகாபுத்தூர் போன்ற பகுதிகள் இருக்குது. அங்கே குடியிருப்புகள் இருக்குது, மக்கள் அடர்த்தியாக நெருக்கமாக வாழ்கிறாங்க. அப்போ அவங்க பாதிப்படைவாங்க, அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? அவள் சென்னைக்குள்ள அப்படி எங்கே இடம் இருக்குன்னு தெரியலை. அது சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியலை. ஓகே, உங்களோட கட்சியோட நிலைப்பாடு என்ன? சென்னைக்கு 2வது விமான நிலையம் தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? வாழ்விடத்தை அபகரித்து இயற்கை சூழலை அழித்து வர்றது வளர்ச்சி இல்லை. அந்த வளர்ச்சியை நம்ம ஏற்கிறது இல்லை. ஓகே, இந்த நாட்டுக்கு சொந்தமாக விமானம் கிடையாது. ஆனால் விமான நிலையம் அது எப்படி அமைப்போம்னா, இன்றைக்கி வரைக்கும் சுதந்திரம் பெற்ற நாட்டில் விமான சேவைங்கிறத ஒரு சாமானிய மக்களுக்கானதாக பொதுமைப்படுத்த முடியல. அது மேட்டுக்குடி மக்களுக்கும் அது பணக்காரர்களுக்குமா மாறி நிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ அதை சாத்தியப்படுத்த முடியல. அப்போ ஆனால் அதில் விமானம் அமைக்கிறது மட்டுமே வளர்ச்சி, விமான நிலையம் அமைக்கிறது மட்டுமே வளர்ச்சி அப்படின்னு கட்டமைக்கிறதுல நமக்கு உடன்பாடு இல்லை. எது தேவைங்கிறது ரொம்ப முதன்மையானது. இப்போ எல்லாத்தையும் விட தேவை இயற்கையை பாதுகாப்பதும் இயற்கை வளத்தை இங்கே அழிக்காமல் வைக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அதனால் விமான நிலையம் அமைக்கலாம், இயற்கை அழித்து அப்படிப்பட்ட விமான நிலையம் தேவையில்லை. ஆகஸ்ட் 17 திருமாவளவன் தமிழ் தேசிய மாநாடு நடத்தினார். அதில் கட்டுக்கடங்காத கூட்டம். இன்று கள்ளக்குறிச்சி எஸ்பி ஆஃபீஸில் அவங்க ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அந்த கூட்டம் இயற்கையான கூட்டம் மாதிரி இல்லை, செயற்கையாக இந்த மேடையில் ஏற்பட்ட கூட்டம் மாதிரி இருக்குது. தலைவர் அவர்களை தாக்குவதற்கான முயற்சி நடந்தது போல் காணொலிகள்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி நமக்கு ஒன்றும் தெரியலை. அது அவங்களோட விருப்பம், உரிமை. அவங்களோட தலைவரோட அந்த பாதுகாப்பு முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க புகார் கொடுத்துருக்கலாம். மற்றபடி சதி செயல் அரங்கேறும், அவரை தாக்க திட்டமிடுவாங்க அப்படின்னு தோணலை. விசிகாவோட கூட்டங்கள், மாநாடுகள்னால் அது எப்படியா மக்கள் கூட்டம் வரும், அது கட்டுக்கடங்காமல் இருக்கும், அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. அதனால் வந்த விளைவுன்னு தான் பார்க்க முடியுது. மற்றபடி சதி செயல் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியலை. அது அவங்க விசிகா தரப்பு தான் தெரியப்படுத்தணும். தனுஷ் அவர்களை இன்றைக்கி பத்திரிகையில் வந்த செய்தி, தனுஷ் அவர்களை தமிழ்நாட்டினுடைய RSS முக்கிய நிர்வாகி, மாநில நிர்வாகி அவர்கள் சந்தித்ததாக ஒரு செய்தியை போட்டிருக்காங்க தினமலரில். ஸோ தனுஷ் அவர்கள் கட்சி தொடங்க போகிறார் அப்படின்னு நம்ம அவருடைய பேச்சுகள் தொடங்க போகிறாருன்னு அனுமானிக்க முடியுது. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை, அனுமானிக்க முடியும். செயல்பாடுகள் அதை நோக்கி போகுது. அதை கடந்து எந்தவித உழைப்பும் செலுத்தாமல் எளிதாக தாவேக்கு ஆட்சியை பிடிச்சதால், அவர் திரைப்பிம்பத்தை மட்டுமே மூலதனமாக வச்சு ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்சதால் நாமளும் அடையலாம் அப்படிங்கிற எண்ணம் பிறக்கலாம். அதனால் கட்சி தொடங்க போகிறாருங்கிற மாதிரி நமக்கு அனுமானிக்க முடியுது, உறுதி செய்ய முடியல. அதனால் தெரியல, பின்புலத்தில் யாராக சந்திக்கிறாரு அதெல்லாம் தெரியலை. திமுக தோல்விக்கு பிறகு திமுகவினுடைய அமைப்பு ரீதியாக நிறைய மாற்றங்களை செய்ய போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? அது மாற்றங்கள் விரைவில் அண்ணா சீமான் அறிவிப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பணம் போக இருக்காங்க. கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றி அமைப்பாங்க. அதே போல் வியூகங்கள், அதாவது கட்சியை நாம் செய்கிற செயல்பாடுகளை எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிற வியூகங்களை மாற்றி அமைப்பாங்க. சமூக வலைதள கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்துவாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி இந்த 5 ஆண்டு காலம் செயல்படுவதற்கான எல்லா வித திட்டங்களையும் வகுத்திருக்காங்க. அதை விரைவில் அறிவிப்பாங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.